பிரதமராக மோடி பதவியேற்கும் விழாவில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பங்கேற்பார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 26ஆம் தேதி ஜனாதிபதி மாளிகையில் பிரதமராக மோடி பதவியேற்கும் விழாவில் பங்கேற்க அண்டை நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பங்கேற்பாரா மாட்டாரா என்று கடந்த 2 நாட்களாக நீடித்து வந்த சஸ்பென்ஸுக்கு சனிக்கிழமையன்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மோடி பதவியேற்பு விழாவில் நவாஸ் ஷெரீப் பங்கேற்பார் என்றும் நவாஸுடன் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்தார் அசீஸும் டெல்லி வருவார் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஒருநாள் பயணமாக டெல்லி வரும் நவாஸ் ஷெரீப் பதவியேற்பு விழாவுக்கு பிறகு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மற்றும் மோடியை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளதாகவும் இஸ்லாமாபாத் தகவல்கள் கூறுகின்றன. 1947ஆம் ஆண்டுக்கு பிறகு காஷ்மீருக்காக இந்தியாவும் பாகிஸ்தானும் 3 முறை போர் புரிந்துள்ளதால் இரு நாடுகளிடையே இணக்கமற்ற உறவே நீடிக்கிறது. 2008ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மும்பையில் தாக்குதல் நடத்திய பிறகு இரு நாடுகளின் உறவு மிகவும் மோசமானது. மோடியும் கூட தனது பிரச்சாரத்தின் போது எல்லையில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் அரங்கேற்றுவதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறினார். பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு மோடியின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டது. அண்டை நாடுகளுடன் சுமூக உறவை பேணும் வகையில் சார்க் தலைவர்களுக்கு பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பும் விடுத்தார். இப்போது மோடி பதவியேற்பு விழாவில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பங்கேற்க முடிவு செய்திருப்பதன் மூலம் இரு நாடுகளிடையேயான உறவில் முன்னேற்றம் ஏற்படும் என்று கருதப்படுகிறது. இதனிடையே தமிழக அரசியல் கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக இலங்கை அதிபர் ராஜபக்சே ஒருநாள் முன்கூட்டியே ஞாயிறன்று டெல்லிக்கு வருகிறார். இதை கண்டிக்கும் விதமாக பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தும் என்று அக்கட்சி பொதுச் செயலாளர் வைகோ சனிக்கிழமையன்று அறிக்கை வாயிலாக அறிவித்துள்ளார்.